இது நீங்க கண்டிப்பா பண்ணணும். இது தெளிவா டெடிகேட் பண்ணி நல்லா தெளிவா இன்ஃபார்ம் பண்ணிருங்க. ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. 900 ரூபாய்க்கு உண்டான ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் டைம் இருந்தது கூட இப்ப இல்ல. தோசை வாங்க வரீங்கன்னா தோசை வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணாதான் கொடுக்க முடியும். உடனே போய் நின்னா கொடுக்காது. இல்ல எங்க சைட்ல பிளஸ் சொல்ல முடியாது, சில மைனஸ் இருக்குங்களா. அது வந்து கொஞ்சம் அதிகம் இருந்தா போகணும். நம்ம வீட்டுல நான் வெயிட் பண்ணி சாப்பிட மாட்டோம். ஹாய் விவர்ஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக கோயம்புத்தூரில் ஃபுட் ஃபெஸ்டிவல் நடந்துச்சு. அதில் டிசம்பர் 1 நானும் என் சொந்தங்களும் போயிருந்தோம். ஒன்ஸ் ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்கிற கொடிசியாவை ரீச் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வண்டியை போய் பார்க் பண்ணிவிட்டு பார்க்கிங் ஏரியாலே இருக்கிற டிக்கெட் கவுண்டர்ஸில் போயிட்டு எங்களோட டிக்கெட்ஸை காமிச்சு அதுக்குண்டான டேகை வந்து நாங்கள் எல்லாருமே கலெக்ட் பண்ணிக்கிட்டோம். சாட்டர்டே வந்து 20,000+ மக்கள் வந்திருந்தாங்க. சண்டேவும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 20,000+ மக்கள் வந்திருந்தாங்க. நிறைய பேர் வந்து போகிற வழி, அதாவது பார்க்கிங் ஏரியாவுக்கு முன்னாடியே வந்து அவங்களோட கார்லாம் பார்க் பண்ணியிருந்தாங்க. ஃபுட் ஃபெஸ்டிவலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கேட் இருந்தது. இல்லை எந்த கேட்டில் நம்ம போகிறது அப்படிங்கிறது ஸ்டார்டிங்லேயே எங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. நாங்கள் முன்னாடி கேட்டு தான் போனோம். உள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் நோட் பண்ணது என்ன அப்படின்னம்னா, க்ரௌடை மேனேஜ் பண்ணுறதுக்காக ஃபுட் கவுண்டர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே போன உடனே ஃபுட் மெனுவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆரம்பிக்கலாம் டைலாக்கை போட்டுட்டு நாங்கள் ஒரு கவுண்டரை பார்த்து போயிட்டோம். உள்ளே போகிறப்பே வந்து பார்த்திங்கன்னா லைவ் கிச்சன் செட்டப்பில் வந்து சிக்கன் ஐட்டம்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே இங்கே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபுட் கவுண்டர் ரீச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கையில் இருக்கிற டேகை வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ அது ஒன்ஸ் அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிளேட்டே கொடுப்பாங்க. பெரிய பிளேட் ஒன்று, சைடிஷ் வாங்குறதுக்கு ஒரு சின்ன பிளேட்டு கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா ஃபுட் கவுண்டர்ஸ்லேயும் எல்லா ஃபுட் ஐட்டம்ஸும் நீங்கள் வந்து வாங்கி சாப்பிட முடியும். ஃபஸ்ட்டு வெஜ் ஐட்டம்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக போயிருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ரௌடே இல்லை. அது வந்து ஒரு சின்ன க்யூ தான். ஸோ அதில் போயிட்டு ஒரு 2-3 வெஜ் ஐட்டம்ஸ் மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சரி செகண்டாக வந்து நான்வெஜ் ஐட்டம்ஸ் வாங்கி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக போயிருந்தோம். ஆக்சுவலாக அங்கே மட்டும் கொஞ்சம் க்ரௌடு இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குற மாதிரி இருந்துச்சு. அந்த க்யூலேயே வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டி ஆஃப் மெயின் ஐட்டம்ஸும் ப்ளஸ் வந்து நான்வெஜ் ஐட்டம்ஸும் இருந்துச்சு. ஸோ இதில் எனக்கு தேவையான கொஞ்சம் மெயின் ஐட்டம்ஸும் அதே மாதிரி எனக்கு தேவையான ஒரு சில நான்வெஜ் ஐட்டம்ஸும் வாங்கிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து சாப்பிட்றதுக்கும் இடம் இருந்துச்சு. நாங்கள் அங்கே உட்காந்து சாப்பிட்டோம். நெக்ஸ்ட்டு தோசை வெரைட்டிஸ்லாம் இருந்துச்சு. அதுவும் நான் அப்புறம் மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம். ஸோ டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறது வந்து எல்லாமே நல்லா தான் இருந்தது. எதுவுமே வந்து குறை சொல்கிற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் பீஸாஸ் ட்ரை பண்ணி பார்த்தோம், போத் வெஜ் அண்ட் நான்வெஜ். ஒன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நானும் என் சொந்தங்களும் இங்கே ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு வந்த ஒரு சிலரோட அவங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படின்னு நாங்கள் கேட்டிருந்தோம். ஹாய் ப்ரோ. ஸோ இந்த தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல நடக்கிறது வந்து ரொம்ப ஹாப்பி தான். இருந்தாலும் நான் இன்னும் ஃபீல் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிடுறேன் தோசை உண்மையை சொல்லணும்னா நல்லா இது தெளிவா டெடிகேட் பண்ணி நல்லா தெளிவா இன்ஃபார்ம் பண்ணிருங்க. நான் இதுக்கு முன்னாடி நிறைய டைம் நான் உள்ள வந்திருக்கேன். இந்த மாதிரி இல்ல, ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. எங்க என்ன இருக்கு, அதாவது 799ங்க பிளஸ் அவங்களோட கான்வென்ஸ் ஃபீஸ் 60 rupees. பட் என்னன்னா 900 ரூபாய்க்கு உண்டான ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் டைம் இருந்தது கூட இப்ப இல்ல. உண்மை அதுதான். எங்க என்ன லாங்கா இருக்கு. இது நீங்க கண்டிப்பா பண்ணணும். நெக்ஸ்ட் டைம் வரும்போது இதே மாதிரி மக்களுக்கான ஒரு விஷயங்களை இங்க பண்ணணும். ஏன்னா லாங் டைமா இருக்கு, என்ன எந்த இடத்துல இருக்கு, இந்த மாதிரி எப்பவுமே நடந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒன்ஸ் இவங்களோட ஒப்பீனியன் கேட்டதுக்கப்புறம் ஃபுட் கமிட்டியோட மெம்பர்ஸ் அவங்ககிட்டே வந்து அவங்களோட ஃபீட்பேக் கேட்டிருந்தோம். வந்து எல்லாருமே மக்களுக்கு வந்து விரும்பி தான் சாப்பிடலாம். எல்லாருமே டேஸ்ட் வெரைட்டில இருந்து எல்லாமே பட் இருந்தாலுமே சில பீப்புள்ஸ்க்கு வந்து க்ரௌடுனால கேட்கும். அது வந்து தோசை வாங்க வரீங்கன்னா தோசை வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணாதான் கொடுக்க முடியும். உடனே போய் நின்னா கொடுக்காது. இல்ல அது மாதிரி சில இது எங்க சைட்ல பிளஸ் சொல்ல முடியாது, சில மைனஸ் இருக்குங்களா. அது வந்து கொஞ்சம் அதிகம் இருந்தா போகணும். நம்ம வீட்டுல நான் வெயிட் பண்ணி சாப்பிட மாட்டோம். ஒரு 5 நிமிஷம் அக்கா தோசை போய் ஒரு 5 நேரம் அண்ணன் வெயிட் பண்ணி சாப்பிடலாம். அது நீங்க ஒரு சப்போர்ட் பண்ணாங்க.
கொஞ்சம் என்கரேஜ் பண்ண மாதிரி இதை விட பெருசா அவங்க அடுத்த வருஷம் நாங்க பிளான் பண்ணுவோம். கோயம்புத்தூர் மக்கள் எல்லாமே ஒரு கோயம்புத்தூர் எல்லா மக்களும் வந்து சாப்பிடுறாங்க. பட் ஃபீட்பேக்கா நீங்க என்ன சொல்லுங்க? ரொம்ப தேங்க்யூ, நன்றி. ரொம்ப எங்களை வந்து நாங்க அவங்க வாழ்க்கைதான் நாங்க இனிமேல் வளர்றது இருக்கு. ஏன்னா 400 ஐட்டம் பெரிய பெரிய ரியாக்ட் பார்த்தா நடக்கும். இருந்தாலும் எல்லாருமே நம்ம அங்க போய் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரே நோக்கத்துக்காக தான் நாங்க 800 சார்ஜ் பண்ணி 400 ஐட்டம் பண்ணோம். ஆனா வந்தது ஒரு 20,000 பேர் இருக்கும். அதுல ஒரு 2000 3000 குறைகள் இருந்திருக்கலாம். ஆனா மீதி இருந்தவங்க வந்து ஃபுல்லா இதே மாதிரிதான். ஒரு பெரிய எங்களுக்கே தெரியல கம்ப்ளைண்ட் ஆச்சுங்கிற விஷயம் எங்களுக்கே தெரியல. இதே மாதிரிதான் சாப்பிடாம போனாங்க. வீடியோ பார்த்ததான் தெரிஞ்சாலும் இவ்வளவு நடந்திருக்கா அப்படி நடந்திருக்கான்னு எங்களுக்கு தெரியல. இதெல்லாம் நடந்தது எங்க 2 பேருக்கு சொல்லிட்டு போனாங்க. நேற்று யூடியூப்ல போனதுக்கு இன்னைக்கு நாங்க வந்து பயப்பட்டு வந்தோம். சாப்பிட்டது அவ்வளவு பெருசு நானும் தம்பி பர்சனலா வந்து சொல்லிட்டு போனாங்க. நேற்று சாப்பிட்டது தேவையில்லாம யாராவது வந்து சொன்னாங்க. இன்னைக்கு நாங்க சாப்பிட்ட ரொம்ப பெருசு நான் எங்க முன்னால சொல்லிட்டு போனாங்க. அந்த அக்காக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு போனாங்க. ஓகே எல்லாம் ஓகே அப்படின்னு தான் நினைச்சோம். அப்புறம் ரிலீஸ் வரும்போது அதெல்லாம் ஏதோ தப்பு நடந்துட மாட்டேங்குது அப்படி சின்ன இருந்துச்சு. கொஞ்சம் ஹேண்ட் பாஸ்ல கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு. லாரி டிராபிக் இருந்துச்சு. இந்த சின்னதா இன்னும் நாங்க எப்படின்னா சரி கம்பெனி அடிச்சு தாண்டி கொடுப்பீங்களா அப்படிங்கிறாங்க. அதுக்கும் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க. நாங்க என்னதான் பண்றது? அதுதான் வேற ஒண்ணும் இல்ல. மக்களே கண்டிப்பா வந்து நீங்க இந்த வீடியோ மூலியமா வந்து நீங்க எல்லாருமே பாக்கணும். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஃபெஸ்டிவல் வந்து உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? ஃபெஸ்டிவல் வந்து எப்படி இருக்கு? ஓகே, ஃபுட்ல எல்லாமே சாப்பிட்டீங்களா? பிடிச்சிருந்துச்சா? ஓகே, வெரைட்டிஸ் எல்லாம் என்ன பிடிச்சிருக்கு? கண்டிப்பா வந்து இந்த டைம் கண்டிப்பா வரும். ஃபுட் ஃபெஸ்டிவல் வந்திருக்கோம். உண்மையிலே ஒண்ணுமே சொல்லவே முடியல, அந்த அளவுக்கு ரெஸ்ட் இங்க இருக்கு. பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபுட்டுமே வேற வேற லெவல்ல இருக்கு. எத்தனை தோசையிலே பாத்தீங்கன்னா இது ஒரு தோசை, இது என்ன தோசைன்னு தெரியல. நானும் வாங்கி சாப்பிட்டு இருக்கேன். பாத்தீங்கன்னா இதோட நான் 10வது தோசை வாங்கி சாப்பிட்டு இருக்கேன். அப்படின்னா பாத்துக்கோங்க, அவ்வளவு வெரைட்டி இருக்கீங்க. தோசையில மட்டும் கிடையாது, இருக்கிற நீங்க வந்து இது வரைக்கும் நீங்க பேரே கேள்விப்படாத அளவுக்கு இங்க வந்து அவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஃபுட் இருக்கு. நீங்க இந்த டைம் மிஸ் பண்ணிட்டா கூட நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா வாங்க, வந்து எல்லாமே ட்ரை பண்ணுங்க. ஒரு டைம் லைஃப் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஒன்ஸ் நாங்கள் ஒப்பீனியன்லாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக நாங்கள் டெசர்ட் ஐட்டம் சாப்பிட்டோம். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அரோமாவில் வந்து ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம் கொடுத்தாங்க. அதே மாதிரியே வந்து ஒரு சின்ன தாம்போல பேக் ஒன்று கொடுத்தாங்க. அதை முடிச்சதுக்கப்புறம் விஜய் டிவி ஸ்டார்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம்.